கீழே இருக்க படத்தில் வந்து நேர்கோடுகளின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து எப்படி பார்க்கணும்னா, நம்ம ஃபுல்லாக தான் பார்க்கணும். இப்படி இருக்குன்னா இது ஒரு கோடு, இது ஒரு கோடுன்னு எடுத்துக்கூடாது. அது வந்து தப்பு. சரிங்களா? இது ஒரு லைனு, இது ஒரு லைன் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், குறைந்த அளவு நேர்கோடு தான் வந்து யூஸ் பண்ணோம். நம்ம இது 1, இது 2ன்னு எத்தனை ஆகிடும்? எக்ஸ்ட்ரா ஆகிடுது இல்லையா? குறைஞ்ச அளவு தான் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ இது ஃபுல்லாகவே ஒரு லைன் தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதேமாதிரி இங்கேயும் ஃபுல்லாக தான் எடுக்கணும் நம்ம. இதுவாக போய் முடிஞ்சால் தான் சரிங்களா? இதுவாக போய் முடியுது இல்லையா? இதுதான் வந்து ஒரு லைனுன்னு நம்ம எடுத்துக்கணும். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற போகிற மெத்தட் வந்து எல்லா பாடத்துக்கும் சரிங்களா? டயக்ராம் வந்து எந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அந்த மாதிரியும் போடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிடைமட்டமாக எத்தனை கோடு இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஹரிசாண்டலாக இந்த மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி எத்தனை கோடு இருக்குது? 4 கோடு இருக்கு இல்லையா? 1 2 3 4 கோடு. அப்போ ஹரிசாண்டல் 4 கோடு. அப்புறம் வெர்டிகலாக எத்தனை கோடு இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எந்த கோடுமே இருக்காது வெர்டிகலாக இல்லையா? செங்குத்தாக வந்து எந்த கோடும் இல்லை. அப்போ வந்து இது வந்து 0 தான். அடுத்தது வந்து இன்க்ளைன்டு லைன்ஸ், அதாவது சாஞ்சிய மாதிரி எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். 2 சைடும் இந்த மாதிரி சாஞ்சு தான் பார்க்கணும். அதேமாதிரி இந்த பக்கம் சாஞ்சா மாதிரியும் பார்க்கணும். சரிங்களா? ரெண்டுத்தையுமே வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் இந்த மாதிரி பார்த்தா எத்தனை வந்து பாருங்கள். 1 2 3 4 இந்த மாதிரி சாஞ்சது வந்து 4 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாஞ்சது பாருங்கள். 1 2 3 4 அப்போ இது ஒரு 4 மொத்தம் வந்து 8 இருக்குது. அப்போ இது மொத்தத்தை ஆட் பண்ணாலே போதும். சரிங்களா? அது 3 பார்க்கணும். ஹரிசாண்டல், வெர்டிகல், அப்புறம் இன்க்ளைன் லைன்ஸு. கிடைமட்டமாக எத்தனை இருக்குது, செங்குத்தாக எத்தனை இருக்குது, அப்புறம் சாஞ்சா மாதிரி எத்தனை இருக்குது. மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது? 12 இருக்குது. சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 12 தான். இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம். அதாவது இது வந்து ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ட்ரையாங்கிளுக்குள்ளேயே ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? கீழே வந்து 4 இருக்குது, மேலே 3, அப்படியே போனீங்கன்னா 2, அதுக்கப்புறம் மேலே வந்து 1. இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்குள்ளே ட்ரையாங்கிள் வந்து அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும்போது ஒரு ஷார்ட்கட் இருக்குது. பேஸில் வந்து எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்களா. சரிங்களா? அதாவது அடியில் வந்து எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள். எத்தனை இருக்குது? 1 2 3 4 ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா? அப்போ 4 இன்ட்டுன்னு போட்டு ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பக்கம் இருக்குது? ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 பக்கம் இருக்குது இல்லையா? ஸோ 1 2 3 பக்கம் இருக்குது. அப்போ அடியில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குதோ இன்ட்டு 3ன்னு போடணும். இங்கே வந்து 4 இருக்கிறதுனால 4 × 3. சப்போஸ் 5 இருந்தால் 5 × 3ன்னு போடணும். இது வந்து எத்தனை லைன் இருக்குன்றதுக்கு மட்டும்தான். சரிங்களா? எத்தனை நேர்கோடு இருக்குன்றதுக்கு மட்டும்தான். அப்படி போட்டு நம்மனா கிடைக்கும் 12 கிடைக்கும். அப்போ அதில் மொத்தம் வந்து 12 நேர்கோடு இருக்குது. ஆன்சர் வந்து 12. இந்த 12ன்றது வந்து எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 12 லைன் இருந்தால் இந்த டயக்ராம் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். சரிங்களா? அதுதான் வந்து இந்த 12ன்றதுங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரிங்களா? இதுதான் குறைஞ்சபட்சம் 12 லைன் இருந்தால் இந்த டயக்ராம் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பரை மற்ற சம்ஸ் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கீழே இருக்கிறது இல்லாமல் இது வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த எத்தனை வருதுன்னு பாருங்கள். இதை வந்து விட்டுடுங்க. இந்த மெத்தடில் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் கோடு எத்தனை இருக்குன்னு பாருங்கள். எத்தனை இருக்குது? 1 2 அப்புறம் கீழே ஒன்று இருக்குது இல்லையா? அதில் வந்து நான் 3 வரும். வெர்டிகல் கோடு எதுவுமே இருக்காது, 0. அப்புறம் சாஞ்சா மாதிரி எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 ஓகேங்களா? இந்த 3 அதேமாதிரி இந்த சைடு 3 வரும். 1 2 3 இப்போ மொத்தம் 6. மொத்தம் எத்தனை லைன் வரும்? 9 லைன் வரும். சரிங்களா? இந்த மெத்தட்லேயே வந்து போடலாம். கீழே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 3 ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ 3 × 3 போடணும் இல்லையா? எத்தனை பக்கம் இருக்கோ அது. ட்ரையாங்கிளுக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம்னால 3. 3 × 3 வரும். 9 தான் வந்து ஆன்சர். சரிங்களா? எப்படி வேணால் போடலாம். சரி, ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? இதுக்கு வந்து 12 தான் வந்து ஆன்சர்.